வணக்கம். இந்தியா ஹேஸ் 2 ஸ்பை ஏஜென்ட்ஸ். இந்தியாவில் 2 மிகப்பெரிய உளவு பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். நரேந்திர மோடி and அமித்ஷா. 2 நபர்களுடைய அரசியல் பயணம் தொடங்கிய நாளிலிருந்து இன்னைக்கு வரை இவர்களுடைய மிக முக்கியமான வேலை ஸ்பை உளவு பார்ப்பது மட்டும்தான். பெட்ரூமிற்குள் புகர்ந்து என்ன நடக்கிறது என்கிற அந்த விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஃபோன் டேப் வழியாக, ஒரு நபரை உளவு பார்க்கக்கூடிய வழியாக, அல்ல பெகசஸ் போன்ற அப்ளிகேஷனை கொண்டு வந்து எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், நீதிபதிகளாக இருக்கட்டும், ஜேர்னலிஸ்ட்களாக இருக்கட்டும், ஆக்டிவிஸ்ட்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. அப்போ இவர்களுடைய வேலையே உளவு பார்த்து அவர்களை பிளாக்மெயில் செய்வது மட்டும்தான். ஒரு சிவியரான அலிகேஷனாக தெரிகிறது இல்லையா? என்னுடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் இன்னைக்கு நீங்க கவனமாக கேட்க வேண்டும். காரணம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுடைய பிரைவசி ப்ரொடெக்ஷனுக்கான விஷயம் இது. நேற்றிலிருந்து பக்தர்கள், சங்கிகள், பிஜேபியின் ஐடி விங்கை சார்ந்த நபர்கள் அனைவருமே டிஃபென்சிவ் மோடில் வந்து விட்டார்கள். அரசாங்கத்துடைய வேலை இதெல்லாம் கிடையாது. அரசாங்கம் நேஷனல் செக்யூரிட்டிக்காக இதை கொண்டு வந்திருக்கிறது. அரசாங்கம் நேஷனல் செக்யூரிட்டிக்காக கொண்டு வந்திருந்தது என்றால், என்னுடைய மொபைல் ஃபோனில் யாருடைய ஃபோட்டோவை நான் வச்சிருக்கிறேன், என் மொபைல் ஃபோனில் யாருக்கு நான் ஃபோன் பண்ணேன், யார் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பினார்கள், யாரிடம் நான் வாட்ஸ்ஆப்பில் நான் பேசினேன், இது எல்லாம் அரசாங்கத்துக்கு தேவையா? என் பெட்ரூமில் இருக்கக்கூடிய விஷயத்தை, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை, என் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய மகளுடைய ஃபோட்டோவாக இருக்கலாம், மனைவியோடைய ஃபோட்டோவாக இருக்கலாம், என்னோட தாயாருடைய ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை என்னுடைய ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்களாக இருக்கட்டும், ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் அதில் இருக்கும், பாஸ்வேர்டு உட்பட அனைத்துமே நான் என்னுடைய மொபைல் ஃபோனில் வச்சுருப்பேன். அப்போது அனைத்துமே நேஷனல் செக்யூரிட்டிக்கான பிரச்சனையா? என்னுடைய ஜிமெயிலிருந்து, என்னுடைய வாட்ஸ்ஆப்லேருந்து, என்னுடைய அனைத்து பாஸ்வேர்ட்ஸ்களுமே அதில் தான் நான் வச்சுருக்கேன். அரசாங்கத்திற்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? இந்த வீடியோவில் உங்களை ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 1.5 மாதங்களாக எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய UPI கோடை வைத்து உங்களால் முடிந்த உதவியை அனுப்பலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சஞ்சார் சாத்தி என்கிற ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்கிறார்கள். சஞ்சார் சாத்தி என்கிற இந்த அப்ளிகேஷனை வைத்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் புகர்ந்து இந்த நாட்டு அரசாங்கம், மோடி அண்ட் ஷா டீம், குஜராத் லாபி, குஜராத்தில் என்ன தொடங்கினார்களோ அதை நாடு முழுவதும் பேன் இண்டியா இதை செய்ய பார்க்கிறார்கள். என்ன சாப்பிட்டீர்கள், என்ன ஆர்டர் பண்ணீர்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குது, யாருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, யாரிடமிருந்து உங்களுக்கு ஃபோன் வந்தது, எத்தனை மணி நேரம் வரை நீங்கள் வாட்ஸ்ஆப்பில் இருந்தீங்க, எத்தனை மணி நேரம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணீங்க, உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் என்ன, இது எல்லாமே அரசாங்கத்திற்கு தேவையா? கேட்டால் நேஷனல் செக்யூரிட்டி, கேட்டால் உங்களுடைய ஃபோனுக்கான பாதுகாப்பு. இஸ் இட் நாட் அ பிரைவசி பிரீச்? சிந்தித்து பாருங்கள். அதே நேரத்தில் அரசாங்கத்தை டிஃபென்ஸ் செய்வதற்காக ஒரு சில மகாராஜாக்களை இறக்கிவிட்டார்கள். ஜோதிராதித்யநாத் சிந்தியா அவர் கூறும்படி, நீங்கள் நினைத்தால் இதை வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் டிலீட் செய்து கொள்ளுங்கள். அரசாங்கம் கட்டாயப்படுத்தவில்லையே. अगर आप इसको डिलीट करना चाहते हो तो डिलीट करो. जिस तरीके से, उदाहरण के तौर पर आपके फ़ोन पे जब आप फ़ोन खरीदते हो तो उस पर कई ऐप्स आ जाती हैं, जैसे गूगल मैप्स भी आ जाता है. अब आपको गूगल मैप इस्तेमाल नहीं करना है तो आप डिलीट कर लो. अगर आपको संचार साथी इस्तेमाल नहीं करना है, और हर भ्रम को मैं तोड़ने की कोशिश कर रहा हूँ, आपको डिलीट करना है तो आप डिलीट कर दोगे. आप कोई मैंडेटरी नहीं है. आप अगर रजिस्टर नहीं करना चाहते, मतलब कि उदाहरण के तौर पे इस ऐप का उपयोग नहीं करना चाहते. I think communication minister, telecom minister Jyotiradityanath Scindia had forgot to see this direction, this letter given by your own ministry. இந்த கடிதத்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், சஞ்சார் பவன்லேருந்து நவம்பர் 28ஆம் தேதி அனுப்பியிருக்கிறார்கள்.
இந்த காகிதத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறது. அதாவது நீங்கள் வாய் வார்த்தையாக வடை சுடுவதெல்லாம் விட்டுருங்க. ஆன் பேப்பர் ஆன் ரெக்கார்டு என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் நிற்கும். எது வேணாலும் நீங்கள் பேசிட்டு போவீங்க. எப்படி நீங்கள் சொன்னீர்களோ 15 லட்சம் ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டில் போடும்னு சொன்னார். இப்போ கேட்டால் அது ஒரு சும்மா அடிச்சு விட்டோம். இதுவும் அப்படி தான் இருக்க போகுது. இதில் பாயிண்ட் நம்பர் 7 ரொம்பவே தெளிவாக நீங்கள் படிக்கணும். Government hereby directs every manufacturer and importer of mobile handsets are to intend to use in India. இந்தியாவிற்காக மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய ஒவ்வொரு மொபைல் மேனுஃபேக்சரரும், இந்தியாவில் இம்போர்ட் செய்யக்கூடிய ஒவ்வொரு மேனுஃபேக்சரரும், மொபைல் ஃபோனை தயாரிக்கக்கூடிய இம்போர்ட் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த 3 விஷயங்களை கவனிக்கணும். அடுத்த 90 நாட்களுக்குள் சஞ்சார் சாத்தி mobile application as specified by DOT is pre-installed on all mobile handsets manufactured and imported to use in India. இந்தியாவில் இம்போர்ட் செய்த மொபைல் ஹேண்ட்செட்டாக இருக்கட்டும் அல்ல மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட மொபைல் ஹேண்ட்செட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதற்கு மேல் ப்ரீ இன்ஸ்டால்ட், அதாவது ஏற்கனவே அதில் இன்ஸ்டால் செய்யப்பட்டு தான் வரணும். அந்த அப்ளிகேஷனின் பெயர் சஞ்சார் சாத்தி. 2வது புள்ளி, இட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆர் நாட் டிசேபிள்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட். இந்த அப்ளிகேஷனுடைய எந்த விதமான பெர்மிஷனையும் யாராலையுமே மாற்றவும் கூடாது. இந்த அப்ளிகேஷனை டிலீட்டும் செய்யக்கூடாது. இதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனையும் நீங்கள் போடக்கூடாது. தெளிவாக எழுதியிருக்கிறது. எப்படி ஜோதிராதித்யநாத் சிந்தியா பேசுகிறார், நீங்கள் நினச்சா delete பண்ணிக்கோங்க, நீங்கள் நினச்சா அதை வச்சுக்கோங்க. It is clearly written, you cannot delete it. You cannot change any setting. You cannot do any restrictions on the mobile phone. It is permanent. கடைசியாக, சரி சார், என்னோட மொபைல் ஃபோன் தான் 2 வருஷம் பழசாச்சு, புதுசாக வாங்கக்கூடிய நபர்கள் தானே பிரச்சனை, நாங்கள் பழைய ஃபோனை யூஸ் பண்ணிட்டு போகிறோம். கிடையாது. அதற்கும் ஒரு செக் வைத்திருக்கிறார்கள். என்டேவர் டு புஷ் த ஆப் த்ரூ சாஃப்ட்வேர் அப்டேட். அடுத்த 120 நாட்களுக்குள் ஏற்கனவே பயனுள்ள மொபைல் ஹேண்ட்செட்ஸ்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ்கள் வழியாக இந்த சஞ்சார் சாத்தி அப்ளிகேஷனை நீங்கள் திணிக்க வேண்டும். Now tell me, is this fair? இந்த ஒட்டுமொத்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு ஏராளமான தகவல்களை நாங்கள் சேகரித்து கொண்டு வந்திருக்கிறோம். ரஷ்யா, நார்த் கொரியா இந்த 2 நாடுகளிலும் இதே போன்ற அப்ளிகேஷனை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அங்களுடைய மக்கள் 2 நாடுகளுமே சர்வாதிகார ஆட்சி இருக்கக்கூடிய நாடுகள், ரஷ்யா அண்ட் நார்த் கொரியா. அப்போது ரஷ்யா நார்த் கொரியா வழியில் இந்தியா செல்ல தொடங்கிவிட்டதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, நிச்சயமாக இது போன்ற அப்ளிகேஷன் வந்த உடனேயே அப்படி தான் மாறப்போகிறது. சரி, இந்த அப்ளிகேஷனில் எந்த விதமான பெர்மிஷனை கேட்கிறது? நேற்று ஒரு டீட்டெயில்டான வீடியோ போட்டிருந்தேன். இப்போது மறுபடியும் ஒரு வாட்டி ஒரு ஷார்ட் அதை எடுத்து காட்டி விடுகிறேன். இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேருந்து எந்த விதமான பெர்மிஷனை கேட்கிறது? உங்களுடைய கேமரா ஆக்ஷன், உங்களுடைய கேமராவுடைய கண்ட்ரோல் தேவையா? டு டேக் ஃபோட்டோ அண்ட் டு டேக் வீடியோஸ். என்னுடைய கேமரா, என்னுடைய ஃபோன், இந்த அப்ளிகேஷன் அதிலிருந்து ஃபோட்டோவும் எடுக்கலாமாம், வீடியோவும் பதிவிடலாமாம். இஸ் திஸ் வாட் த செக்யூரிட்டி நீட்ஸ்? 2வது, கால் லாக்ஸ், ரீட் கால் லாக்ஸ். யாருக்கு நான் ஃபோன் பண்ணேன், யாரிடமிருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, அனைத்தையுமே அரசாங்கம் தெரிஞ்சு கொள்ளணுமா? ஃபோன், ரீட் ஃபோன் ஸ்டேட்டஸ் அண்ட் ஐடென்டிட்டி. என் ஃபோனில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அரசாங்கம் படித்து தெரிஞ்சு கொள்ளணுமா, அதை பார்க்கணுமா? சென்ட் அண்ட் வியூ SMS மெசேஜஸ். என் ஃபோன்லேருந்து என்னுடைய எந்த விதமான பர்மிஷனும் இல்லாமல் அரசாங்கம் இந்த ஆப் வழியாக யாருக்கு வேணாலும் SMS அனுப்பலாமாம், என்னுடைய SMSகளை படிக்கலாமாம். பீமா கோரேகாம் அந்த விவகாரம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஒரு ஸ்பைவேரை இமெயிலில் போட்டு அவர்கள்தான் அந்த இமெயிலை அனுப்பியபடி அவர்களை சிறையில் அடைத்த அந்த கதை இருந்தது. இதே அரசாங்கம் தான் இந்த வேலையும் பார்த்தது. இப்போ என்னுடைய மொபைல் ஃபோன்லேருந்து யாருக்கு வேணாலும் SMS அனுப்பலாம், SMSஐ படிக்கலாம் என்று வந்தால் நீங்கள் எது வேணாலும் இம்ப்ளான்ட் செய்யலாமா இல்லையா? டு யூ ட்ரஸ்ட் திஸ் கவர்மெண்ட்? ரீட் யோர் டெக்ஸ்ட் மெசேஜ் SMS ஆர் MMS. எந்த விதமான மெசேஜிங் சர்வீஸாக இருந்தாலும் அனைத்தையுமே அரசாங்கத்தால் பார்க்க முடியும், படிக்க முடியும். ஸ்டோரேஜ், modify or delete the
contents on your shared storage. என் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஃபைலையும் டெலீட்டும் செய்யலாம், ஆடும் செய்யலாம். எந்த விதமான ஃபைல் நீங்கள் சேர்க்க பார்க்கிறீர்கள், எந்த விதமான இமேஜஸ்களை வீடியோக்களை இம்ப்ளான்ட் செய்ய பார்க்கிறீர்கள், எதற்காக இந்த பெர்மிஷன் உங்களுக்கு தேவை? ரீட் த கண்டென்ட் இன் யோர் எஸ்டி கார்டு. என் மொபைல் ஃபோனில் நான் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்காக அதில் என்னுடைய குடும்பத்துடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்பேன். பொங்கலுக்கு போயிருப்பேன், தீபாவளிக்கு போயிருப்பேன், இல்லை சும்மா ஃபேமிலியோட வெளியில் போயிட்டுருப்பேன், சாப்பிட போயிருப்பேன். என் வீட்டில் என்ன சமைச்சிருக்காங்க அதுக்கான ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். என் வாட்ஸ்அப்பில் என்னுடைய நண்பர்கள் அனுப்பக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அனைத்தையுமே அந்த ஸ்டோரேஜ் டிவைஸில் தான் வச்சுருப்பேன், எஸ்டி கார்டில். அதையும் அரசாங்கம் பார்த்து கொள்ளணுமா? இதை தாண்டி அரசாங்கம் எந்த ஃபோனை வேணாலும் எப்போ வேணாலும் லாக் செய்யலாம். இதை தாண்டி அரசாங்கம் எந்த விதமான வைப்ரேஷன் கண்ட்ரோல் அதை கண்ட்ரோல் செய்யலாம். ரன் டு ஸ்டார்ட் அப், கூகுள் ப்ளே லைசன்ஸ் செக் பண்ணலாம். ஹாவ் ஃபுல் நெட்வொர்க் ஆக்சஸ், கம்ப்ளீட் நெட்வொர்க்கோட ஆக்சஸ் அரசாங்கம் போகும். வியூ நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ், எந்தெந்த கனெக்ஷன் எந்தெந்த நெட்வொர்க்கில் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். ப்ரிவெண்ட் ஃபோன் ஃப்ரம் ஸ்லீப்பிங், ஃபோன் ஸ்லீப்பே ஆகாது, அதை ஆஃபே பண்ண முடியாது நீங்கள். அந்த விதமான வேலையை இவர்கள் பார்ப்பார்கள். ஷோ நோட்டிஃபிகேஷன், இதை தாண்டி ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், எல்லாமே. அதாவது ஒரு ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருமே அரசாங்கத்தின் கையில் போயிடும் இந்த அப்ளிகேஷனை வைத்து. இப்போ பக்தர்கள், சங்கிகள், பிஜேபியை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் இதை எப்படி டிஃபென்ஸ் செய்கிறார்கள் அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். சம்பீத் பாத்ரா அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை நேற்று வைத்திருந்தார். அவருடைய ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா சம்பீத் பாத்ரா கூறும்படி, நோ 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 நோ, கவர்மெண்ட் டஸ் நாட் வாண்ட் டு ஸ்பை யூ. What is this man? Please listen to Mr. Sandeep Patra. उसका काम सिक्योरिटी प्रोवाइड करने का है. जो यूजर्स हैं उनको वो सिक्योरिटी प्रोवाइड करेगी. फ्रॉड को रोकने का है. चुराए हुए मोबाइल फोन को ट्रैक करने का है और उसे रोककर उसे अपने मालिक के पास पुनः पहुंचाने का है. फ्रॉड रोकना, सिक्योरिटी करना, चुराए हुए या गुमशुदा मोबाइल फोन इनको ट्रैक करने का है. The government does not want to spy. The Sanchar Sathi cannot read your messages. It is clearly written that it can read your message, it can send your message. Sanchar Sathi cannot listen to your calls. It is clearly written that it can listen to your calls. It is clearly written. Sanchar Sathi cannot make or receive calls. Yes, it can. It is clearly written. Sanchar Sathi cannot access to your personal data. கிளியராக எழுதியிருக்கு. உங்களுடைய எஸ்டி கார்டில் கூட அரசாங்கத்தால் புகர முடியும் என்று எழுதியிருக்கு. இது எல்லாமே பெர்மிஷனில் இருக்கும்போது எப்படி இந்த அளவில் போய் பேச முடியும்? cannot breach your personal data. But everything is written that this application can access to each and everything which is available in your phone. மார்ச் 2025ஆம் ஆண்டு நியூ இன்கம் டேக்ஸ் லாவை வைத்து இதே போன்ற ஒரு சதித்திட்டத்தை இவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த புதிய லா படி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு நபர் மீது சந்தேகம் ஏற்படும் போது டாக்ஸ் ஆஃபிஷியல்ஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த நபர்கள் உங்களுடைய இமெயில், உங்களுடைய சோஷியல் மீடியானா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இது போன்ற எந்த விதமான இணையதளமாக இருந்தாலும் அதில் புகுந்து உங்களுடைய பேங்க் ட்ரேடிங் அக்கவுண்ட் வரை அனைத்துமே அவர்கள் பார்க்கலாமாம். எந்த விதமான வாரண்ட்டும் தேவையில்லை. இப்போது இந்த சஞ்சார் சாத்தி வழியாக உங்களுடைய மொபைல் ஃபோன் வழியாக புகுந்து உங்களுடைய பெட்ரூமில் என்ன நடக்கிறது என்கிற விஷயத்தை கண்காணிப்பதற்காக கேமரா ஆக்சஸ் வேணும், வீடியோ ஆக்சஸ் வேணும். நாங்கள் வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், எஸ்எம்எஸ் யாருக்கு அனுப்புனீங்க, ஃபோன் யாருக்கு பண்ணீங்க, யாருடைய ஃபோன் உங்களுக்கு வந்துச்சு, உங்களுடைய மொபைல் ஃபோனில் என்ன வச்சுருக்கீங்க, என்ன delete பண்ணி, எல்லாமே எனக்கு தெரியணும். Is this what the government's job is? Minimum government and maximum governance என்று கூறினார்களே. This is not maximum governance. This is maximum interference. Interference in my personal life, in your personal life. 2018ஆம் ஆண்டு மல்டிபிள் எக்ஸ்போஷர்ஸ் நடந்தது. 1 பில்லியன், அதாவது 100 கோடிக்கும் மேற்பட்ட நபர்களுடைய பெயர், ஃபோன் நம்பர் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸ் லீக் ஆனது. அரசாங்கத்தோடைய டேட்டா வழியாக 200க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்கள் வழியாக, கூகுள் சர்ச் இன்ஜின் வழியாக 5000க்கும் மேற்பட்ட ஒஃபிஷியல்
பிளாக்ட் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் வழியாக இந்த டேட்டா வெளிவந்தது. உடை, ஆதார் கார்டை ஹேண்டில் செய்யக்கூடிய அதே கம்பெனி, பயோமெட்ரிக் டேட்டா இஸ் ரிசர்வ்ட். வெறும் பேர் மட்டும்தான் வெளியே போயிருக்கு, ஃபோன் நம்பர் மட்டும்தான் போயிருக்கு, உங்களுடைய அட்ரஸ் மட்டும்தான் வெளியே போயிருக்கு. ஆனால் நீங்கள் அந்த கைரேகை வைத்தீர்கள், அந்த கண் ரேகைலாம் அதெல்லாம் நாங்கள் சேஃபாக வச்சுருக்கோம். திஸ் இஸ் வாட் உடைஸ் ரிப்ளை வாஸ். 2018 to 2019 இண்டேன் எல்பிஜி ஸ்டேட் சைட்ஸ் வழியாக 130 மில்லியன் ஆதார் கார்டு நம்பர்ஸ், 1.6 மில்லியன் இன் ஜார்க்கண்ட் பென்ஷன் அட்ரஸஸ் இதுவும் லீக் ஆனது. இதே அரசாங்கத்தின் கண்முன்னே 2022 ஆண்டு பிஎம் கிசான் ஃபார்மர் டேட்டா மில்லியன்ஸ் ஆன் டார்க் வெப்சைட் இன்றைக்கும் அவைலபிளாக இருக்கிறது. 2023 ஆண்டு ஐசிஎம்ஆர் அண்ட் மேசிவ் டார்க் வெப்சைட் சேல் 81.5 crore. ஆதாரில் இருக்கக்கூடிய, பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய நேம்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர் அனைத்துமே 81.5 கோடி மக்களுடைய அனைத்து டேட்டா, அனைத்து டீட்டெயிலுமே ஆன்லைன் விற்பனைக்கு போய்விட்டது. 2023 கோவின் வேக்சின், கோவிட்க்கு போய் நீங்கள் வேக்சின் எல்லாம் போட்டீங்க இல்லையா, அந்த டேட்டாவில் எந்த ஆதார் கார்டை கொடுத்தீர்களோ, எந்த பேன் கார்டை கொடுத்தீர்களோ, எந்த பாஸ்போர்ட்டை கொடுத்தீர்களோ அதுவும் டெலிகிராமில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் லீக் ஆகிவிட்டது. அண்ட் நவ் யூ ஆர் சேயிங் we need to give you permission of my family's photograph, records of my phone. எந்த அளவில் இந்த பிரீச் இருக்கிறது நீங்கள் பாருங்கள். 2017 ஆண்டு இந்தியா இஸ்ரேல் ஒரு டீல் போடுகிறது பெகசஸ் என்கிற விஷயத்தை வைத்து. 2019 ஆண்டு வாட்ஸ்அப் ஹேக் டார்கெட்டட் 1400 இந்தியன், 1400 நபர்களை இதே பெகசஸ் வழியாக 2019 ஆண்டு இதே குஜராத் லாபி டார்கெட் செய்கிறார்கள். யாரெல்லாம் இந்த நபர்கள்? ஜேர்னலிஸ்ட், ஆக்டிவிஸ்ட். அவர்களுடைய சீக்ரெட் டேட்டாக்களை ஹேக் செய்து அவர்களை பிளாக்மெயில் செய்து தன் பக்கம் திருப்பக்கூடிய வேலையை பார்த்தார்கள். 2021 ஆண்டு மீண்டும் ஒரு முறை இதே பெகசஸை வைத்து 17 அவுட்லெட்ஸ்கள், மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்களை டார்கெட் செய்து 300க்கும் மேற்பட்ட இந்தியர்கள், அதில் ராகுல் காந்தியோட 2 ஃபோன் நம்பர்ஸ், 40க்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட், 2 மோடியோடைய மினிஸ்டர்ஸ்கள், ஆப்போசிஷன் லீடர்ஸ்கள், ஃபாரன்சிக் டீமை சம்மந்தப்பட்ட நபர்கள், நீதிபதிகள், அதில் ஒரு நபர் ரஞ்சன் கோகோய் உட்பட இது போன்ற நபர்களுடைய ஸ்பை செய்து அவர்களையும் பிளாக்மெயில் செய்யக்கூடிய வேலையை பார்த்தார்கள். 2023 ஆண்டு ஆப்பிள் அலர்ட் 20+ Indian journalists like Siddharth Varadarajan sponsored attack of links to Pegasus. 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் ஆப்பிள் 20க்கும் மேற்பட்ட இந்தியர்களை அலர்ட் செய்தது. பெகசஸ் உங்களுடைய ஃபோனில் இருப்பதாக கூறினார்கள். 2023 2025 ஆண்டு வரை வாட்ஸ்அப் வர்சஸ் NSO ஒரு மிகப்பெரிய ஃபைல், செகண்ட் மோஸ்ட் டார்கெட்டட் 100 விக்டிம்ஸ் இன் 2019, இதிலும் பெகசஸ் தான் காரணம் என்று கூறினார்கள். இது மட்டுமல்ல, நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா இவர்களுடைய தொடக்க காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரை இவர்களுடைய தொழிலே இதுதான் என்கிற அந்த அலிகேஷனுக்கான அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆதாரபூர்வமாக எடுத்து வைக்கிறேன். 2003 ஆண்டிலிருந்து 2010 ஆண்டு வரை ரொட்டீன் ஃபோன் டேப்பிங் அண்டர் குஜராத் ஹோம் மினிஸ்ட்ரி, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி வழியாக ஒவ்வொரு நபருடைய ஃபோன் டேப்பிங் குஜராத்திலிருந்து நடந்தது வெளிவந்தது. அமித்ஷா, த மினிஸ்டர் ஆஃப் ஹோம் குஜராத், நரேந்திர மோடி த சிஎம், குஜராத் போலீஸ், ஏடிஎஸ், ஐபி, இந்த அனைத்து நபர்களுமே இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். 2005-6 ஷுராபுத்தீன் ஷேக் ஃபேக் என்கவுண்டர் கேஸ், இதில் ஷா போலீஸருக்கு உத்தரவு கொடுத்திருந்தார் சர்வலான்ஸிற்காக. அங்கேயும் இதே தான் நடந்தது. குஜராத் போலீஸ், அமித்ஷா மற்றும் டிஜி வன்சாரா இவர்களை வைத்து இந்த வேலையை பார்த்தார்கள். ஆகஸ்ட் டு நவம்பர் 2009 ஸ்னூப்கேட், இல்லீகல் சர்வேலன்ஸ் ஆஃப் யங் உமன் ஆர்கிடெக்ட், ஒரு இளம் ஆர்கிடெக்டை இவர்கள் இதே போன்று ஸ்பை செய்து ஷா allegedly directed IPS officer GL Singhal ATS to track women
Madhuri in reports. The IAS officer Pradeep Sharma, on order from Sahib, widely interrupted, involved 50 plus police personnel monitoring her movements, mall, flights, family visits, everything, phone tapping including. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையையே இவர்கள் ஸ்கேன் செய்யக்கூடிய வேலை பார்த்தார்கள் 50க்கும் மேற்பட்ட போலீஸை வைத்து. மிஸ்டர் ஷா அண்ட் டீம் அந்த பொன் எங்கே போகிறார், எந்த மாலுக்கு போகிறார், அவரோட குடும்பத்தினர்கள் எங்கெல்லாம் போகிறார்கள், எங்கே வர்றார், அனைத்தையுமே உளவு பார்க்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். இன்னொரு ஸ்னூப் கேட் நவம்பர் 14 நவம்பர் 15 2013 ஸ்னூப் கேட் டேப் பப்ளிக்கலி ரிலீஸ்ட். இந்த அனைத்துமே பப்ளிக்கலி ரிலீஸ் ஆனது. பிஜேபி கால்ட் இட் டர்ட்டி ட்ரிக் பை காங்கிரஸ். பஸ் உளவு பார்த்தது நீங்கள். அந்த டேப் வெளிவந்த உடனே திஸ் இஸ் டர்ட்டி ட்ரிக் ஆஃப் காங்கிரஸ் இட் சீம்ஸ். ஹவு கேன் யூ breach somebody's privacy? Was she a terrorist? No, right? Then how? நவம்பர் 2013 25 Gujarat government forms an inquiry commission. Retired judge J.S. Nanavati appointed to probe Snoopgate. குஜராத் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஸ்னூப் கேட்டுக்கு எதிராக ஒரு என்கொயரியும் நடந்தது. இது போன்ற ஏராளமான இந்த பட்டியல் நீங்கள் பாருங்கள். பெகசஸ் மட்டுமல்ல, ஏராளமான நபர்கள் மீது இதே போன்ற உளவு பார்க்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இந்த லிஸ்ட் ஒரு சிறிய லிஸ்ட் கிடையாது. இந்த லிஸ்ட் ஒரு நீண்ட லிஸ்டாக இருக்கிறது. அதனால தான் கூறினேன், இவர்களுடைய வேலையே உங்களுடைய பெட்ரூம்குள் புகழ்ந்து உங்களை பிளாக்மெயில் செய்யக்கூடிய வேலை மற்றும் தானே. சரி, அரசாங்கம் உங்களிடமிருந்து அனைத்து டேட்டாவும் கேட்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் வெளிப்படையாக இருக்கிறதா? கிடையாது. கிட்டத்தட்ட 34% RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதை ரிஜெக்ட் செய்யக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் பார்க்கிறது. எந்த விதமான கேள்விகள்? டீட்டெயில்ஸ் ஆஃப் பெகசஸ் ஸ்பைவேர் அண்ட் தட்ஸ் யூஸ். எப்படி அதை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்கும்போது இட்ஸ் a national security issue, we cannot reply you. ஃபோன் டேப்பிங் ரெக்கார்டிங் அப்ரூவல்ஸ், இதை பற்றி கேட்கும்போது ஹோம் மினிஸ்ட்ரி ரிஜெக்டட் திஸ் RTI by saying it is under national security, we cannot reply you on this. Fine. Digital blocking, டேக் டவுன் ஆர்டர்ஸ், ட்விட்டர், எக்ஸ் பக்கத்திலிருந்து நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்களை டிலீட் பண்ணி விடுவார்கள், அந்த அக்கௌண்ட்டை சீஸ் செய்து விடுவார்கள். இதற்காக கேட்டபோது ஐடி மினிஸ்ட்ரி denied to answer this RTI and said it is a national security issue. ஓகே, ஆதார் கார்டு டேட்டா லீக் ஆயிருச்சு, அது எப்படி ஆனது, அதை பற்றி நீங்கள் கூறுங்கள் என்று கேட்டபோது இதுவும் எங்களால் இதற்கு பதில் கொடுக்க முடியாது. பயோமெட்ரிக்ஸ் டேட்டா, அதோடைய டேட்டா சென்டர் எங்கே, எப்படி அதை பாதுகாப்பு வச்சுருக்கீங்க, அதையாவது நீங்கள் கூறுங்கள், அதை பற்றியும் நாங்கள் கூற முடியாது. சரி, டீட்டெயில்ஸ் ஆஃப் டிமானிட்டைசேஷன் 2016 நடந்தது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கிடையாது, நாங்கள் கொடுக்க முடியாது. எக்கனாமி அண்ட் ஃபைனான்ஸ், இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், எந்த கார்ப்பரேட்டருக்கு எவ்வளோ கடனை கொடுத்தீர்கள், எந்த கார்ப்பரேட்டிடமிருந்து எவ்வளோ மன்னித்து விட்டீர்கள், அந்த டேட்டாவை வெளியிடுங்கன்னா அதுவும் நாங்கள் கொடுக்க முடியாது. ரஃபேல் டீலை பற்றி பேச மாட்டோம். மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் உயிரிழந்தார்கள், அதை பற்றியும் நாங்கள் பேச மாட்டோம். கோவிட் டியூட்டி டெத் எவ்வளோ நடந்தது நாங்கள் கூற மாட்டோம். ஜாப் லாஸஸ் இன் MSME நாங்கள் கூற மாட்டோம். ஃபார்மர் சுசைட் பிட்வீன் 2020 and 21 அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். கரண்ட் வேக்கன்சிஸ் இன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ், இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எவ்வளோ அதையும் நாங்கள் கூற மாட்டோம். நேஷன் வைட் காஸ்ட் சென்சஸ், அப்டேட்ஸ் ஆன் SC/ST, நோ வி வில் நாட் டெல் யூ. PM கேரில் கோடிக்கணக்கான பணம் வந்தது, அந்த பணத்தை பற்றி பேசினோம்னா நோ 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 வி கேனாட், இட்ஸ் அ பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் நரேந்திர மோடி, வி வில் நாட் ஷேர் இட். PM's ஃபாரின் டூர், வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றாரு இல்லையா, அதை பற்றி தகவல் கேட்டால் அதையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷன் ஏஜெண்டா அண்ட் பிரசிடென்ட்ஸ் ஆர்டர், பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் பெர்மிஷன், ஸ்பெஷல் அப்ரூவல்ஸ், அதை பற்றி கேட்டாலும் நோ வி கேனாட் ஆன்சர் யூ. இப்போது இன்ஃபர்மேஷன் ஆர் RTI கமிஷனர் அப்பாயின்மெண்ட், இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுடைய கமிஷனரை அப்பாயிண்ட் செய்யும் போது அதை பற்றியாவது நீங்கள் வெளிவிடுங்கள் என்று கூறும்போது இதையும் நாங்கள் கூற மாட்டோம். நரேந்திர மோடியின் படித்த சர்டிஃபிகேட், அதை பற்றி கேட்டால் அதையும் நாங்கள் கூற மாட்டோம். நவ் மேக் மீ அண்டர்ஸ்டாண்ட், கேன் வி ட்ரஸ்ட் திஸ் கவர்மெண்ட் தட் தே வில் கீப் மை டேட்டா சேஃப், தே வில் நாட் ஸ்பை ஆன் மை ஃபோன்? I have shown you so many examples. இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். உங்களால் முடிந்தால் இந்த வீடியோக்கு கீழே
கமெண்ட் வழியாக உங்களுடைய கேள்விகளை எழுதுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதையும் தாண்டி எங்களுக்கு சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.